நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு வரேன். இப்போ மாட்டு பண்ணை போடுறேன். எங்கே போடுறேன்? சருகணியிலே போடுறேன். 200-300 ஏக்கரில் போடுறேன். போட்டு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரை குளத்தை வெட்டிக்கிறேன். தண்ணி புல்லை வளர்த்துறேன். தீவனம் அது மாடு எதை திங்கும், வாகை அகத்தி எல்லா தீவனத்தையும் வளர்த்துறேன். அதுவே மேயும். நீ போய் மேய்க்க வேண்டியதில்லை. குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்கிலிருந்து நீ பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். இங்கே வர என்ன பண்ணுவேம்மா, இந்த நிலத்தை 3 பயன்பாட்டுக்கும் மகன் எடுத்துக்கிறேன். பின்னாடி வா, கொஞ்சம் வா. சூரிய ஒளியில் இந்த காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்கும். மாடு கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அடுத்து சூரிய ஒளியில் மின்தகடு, மாடு கீழே நின்றுக்கிட்டு இருக்கு. கீழே புல் இருக்கும், மேயும். 3 பயன்பாடு. சூரிய ஒளியில் மின்சாரம், காற்றில் மின்சாரம். என் மாடு ஆடும் மேயும். விலங்குதா? அங்கே குளம், அதில் மீன் வளர்ப்பேன். இந்த மாடு போய் தங்குறதுக்கு இந்த மாதிரி சூரிய ஒளி தகடில் கூரையை கட்டிடுவேன். கொட்டான்னு சொல்கிறோம்ல, கட்டிடுவேன். இங்கே குளத்தில் மீனை வளர்த்துறேன். மாட்டிலிருந்து பால், கால்நடைக்கு மருத்துவமனை இங்கே கட்டிடுறேன். அந்த இடத்துல அவருக்கு வீடு கொடுத்துட்றேன், கால்நடை மருத்துவருக்கு. இந்த மாட்டிலிருந்து பால் எடுத்து தொழிற்சாலை கொண்டு வரேன். தொழிற்சாலை இப்படி தான். இந்த சீட்டில் மேலே குளிர் வச்சிடுறேன். பாலாடை கட்டி தயிர், வெண்ணெய், சீஸ் எல்லாம் தயாரிக்கிறேன். படித்த பிள்ளைகள் அதில் வேலை செய்கிறாங்க. படிக்காத பிள்ளை பாலை கறந்து கொடுக்குறான். எத்தனை லட்சம் லிட்ரு பால் கறந்தேன், படித்த பிள்ளை அந்த கணக்கிடுறான். அப்போ 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை வந்துடுது, கவர்மெண்ட் வேலை. நீ பாலை போய் இப்படி பீச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாடும் எப்படி செய்யுதுன்னு காட்டியிருக்கேன் பாரு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துறேன். படித்தவன் படிக்காத அனைவருக்கும். இந்த கண்காணிப்பு கருவியை வச்சிருக்கேன் பண்ணையில். குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து மேலே கண்காணிப்பு கோபுரம், அங்கேருந்து பார்க்கணும். இன்ப சுற்றுலான்னு வைக்கிறேன், இயற்கை சுற்றுலான்னு. நீ குடும்பத்தோடு வந்து என் பண்ணையை சுற்றி பார்க்கலாம். ஹெலிகாப்டர் கொடுப்பேன், சுற்றி பார்க்கலாம். ஆனால் சேட்டை பண்ணக்கூடாது. உள் பக்கத்தில் துணை காவல் நிலையம் வச்சு தூக்கி உள்ளே வச்சு வெளுத்து விட்டுருவேன். சேட்டை பண்ணக்கூடாது. ஓ, எருமை பண்ணை வைப்பேன். எருமை பண்ணையே அதே தான். எருமை மாட்டு சாணி, பசுமாட்டு சாணியை, ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவேன். கோழி, கழுதை எல்லாம் வளர்ப்பேன். இந்த பண்ணையிலேருந்து வர கழிவை எடுத்து சருகணியிலே ஒரு பெரிய உரக்கிடங்கு போடுவேன். உரக்கிடங்கை போட்டு அதில் மக்க வச்சு அதிலிருந்து மீத்தேன் எடுப்பேன். உன் கேஸ் சிலிண்டர் நீ இந்த இலவச சிலிண்டர் தர மாட்டேன், ஓசியாக தர மாட்டேன், காசுக்கு தருவேன். உற்பத்தி ஆகிற செலவை எடுத்துக்கிட்டு தடை இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் தருவேன், சிலிண்டர் தருவேன். கழுத பால் தான் உலகத்தில் விலை உயர்ந்தது உனக்கு சொல்லிட்டேன். 1 லிட்டரு பால் 7000. கழுதையிலிருந்து வர்ற சீஸ் தான், பாலாடை கட்டி தான் அதிக விலை உயர்ந்தது. போங்க. பண்ண வாத்து கறி விரும்பி எல்லாரும் உண்ணுறாங்க. வாத்து கறியை நம்ம ஏற்றுமதி செய்யலாம். இயற்கை எரிகாற்று நான் சொன்னல, மீத்தேன் எப்படி பயோகேஸ் தயாரிக்கிறேன். பூமியை மீத்தேன் எடுக்க தோண்ட விட மாட்டேன். இதிலிருந்து இந்த மாதிரி ட்ரக்கை வச்சு கழிவை எடுத்துக்கிட்டு போய் இந்த சாணத்தை எடுத்துக்கொண்டு குப்பை கடங்களை கொட்ட. நாட் நீட் எஜுகேஷன். படித்தவன் தேவையில்லை. எப்படி இயற்கை எரிகாற்றை தயாரிக்கிறேன் பாரு. தயாரித்து போ, சிலிண்டரில் அடைச்சி ட்ரக்கில் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருவேன். அதை எடுத்துட்டு மிச்சம் இருக்கும் மாட்டு கழிவு, ஆட்டுக்கழிவு, அதை என் வேளாண் பண்ணைக்கு உரமாக எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ரசாயன உரத்தை பொட்டாசியம், சல்பட்டு, பாக்டமாஸ் 60-20 தடை பண்ணிடுறேன். இந்த இயற்கை உரத்தை வச்சு தான் வேளாண்மை செய்வேன். நோ பூச்சி மருந்து. பூச்சிக்கொல்லி இல்லை, உயிர்கொல்லி. பூச்சி மருந்து எலி மருந்து தின்னா எலி சாகாது, நீனும் செத்துருவேன். அப்படின்னா அது உயிர்கொல்லி. அதனால் பூச்சியை அடித்து பூச்சி மருந்து எடுத்து விஷத்தை விளைவிக்க நான் தயாராக இல்லை. நான் வேப்பம் புண்ணாக்கு, வேப்பெண்ணெயை தெளிப்பேன். பூச்சி வரவிடாமல் தடுப்பேன். எப்படி தடுப்பேன்னா, சுற்றி ஆமணக்கு, கொட்டமுத்து செடி, அகத்தி மரத்தை வளர்த்துருவேன். அந்த பூச்சி புழுவெல்லாம் கொட்டமுத்து இலை சுவையாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஆமணக்கு செடியை உள்ளே வராது. பிரேசிலில் இங்கே பாரு, அவன் மாட்டு பண்ணை தான் வச்சுருக்கான். மாட்டு பண்ணை எப்படி வச்சுருக்கான் பாரு. 8 கோடி மாடுகள் வளர்த்தா நமக்கு 4 கோடி மாடுகளின் கழிவில் 8 கோடி மக்களுக்கான எரிவாயுவை நம்ம தயாரிச்சுக்கிற முடியும். இங்கே பாரு,
எப்படி ட்ரக்கில் கொண்டாடுறேன் பாரு உனக்கு. மீதியும் தரு, மின்சாரமும் தயாரிச்சுக்கலாம். தடையில்லாத மின்சாரம் உனக்கு தந்துட முடியும் இந்த கழிவில் இருந்து. போங்க போங்க வேமா.